Okay, hi students. இப்போ நம்ம exercise 2.5 6th sum in the complex number given show that the greatest and least value of mod z value இது greatest value இது least value mod z ஓட greatest இதுவும் least value இதுன்னு சொல்லி நம்ம proof பண்ணோம். the given complex number இது இப்போ இதை proof பண்றதுக்கு பாத்தீங்கன்னா we know that modulus of whole modulus z1 minus z2 whole modulus less than or equal to இதை நம்ம ப்ரீவியஸ்லேயே பார்த்துருக்கீங்க. இதில் z வந்து z1 ஆகவும் z2 2/z ஆகவும் நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கணும். இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. மாடுலஸ் ஆஃப் z1 அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z, அதே போல் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் 2/z whole modulus less than or equal to இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா z1 நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம் z2 வந்து 2/z இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதனோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2, அப்போ less than or equal to 2. அப்போ whole modulus of mod z minus 2/mod z whole modulus less than or equal to 2 அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம இன்னொரு கண்டிஷன் பார்க்கலாம். அதாவது மாடுலஸ் ஆஃப் x minus a less than or equal to r இப்படி இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்னா மைனஸ் ஆர் less than or equal to x minus a less than or equal to r இப்படி ஒரு கண்டிஷன் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது எக்ஸ் மைனஸ் ஏவோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆராகவும் இருக்கும், நெகட்டிவ் சைடில் பார்த்திங்கன்னா மைனஸ் ஆராகவும் இருக்கலாம். இது ரெண்டு பாசிபிள் இருக்குது மாடுலஸுக்கு. ஏன்னா மாடுலஸ்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். அப்போ அப்ளை பண்ணும்போது தட் இஸ் -2 less than or equal to modulus of z minus modulus of 2 ஓட வேல்யூ எவ்வளவு 2/mod z less than or equal to 2 மாடுலஸை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எழுத முடியும். ஓகே, இந்த ஸ்டெப் எழுதலாம். -2 to +2. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த இஜெட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்கள், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாம். இதை ரெண்டை எடுத்துகிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன். -2 less than or equal to modulus of z into modulus of z square -2 divided by modulus of z. இது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா -2 mod z less than or equal to mod z square -2. இப்போ இந்த -2z ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா modulus of z square plus 2 mod z -2. இதை பாசிட்டிவ் சைடு கொண்டு போகிறதுனால that is greater than or equal to 0. அடுத்து இதை பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளை பண்ணணும் இல்லையா? இதை சிம்பிளை பண்ணும்போது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக எழுதணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயராக எழுதணும் அப்படின்னா இங்கே மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ப்ளஸ் 2 mod z. இந்த -2 வந்து பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் தான் நம்ம ஹோல் ஸ்கொயராக எழுத முடியும். இப்போ ஹோல் ஸ்கொயராக எழுதணும் அப்படின்னா நீங்கள் +1 -3. இப்போ பாருங்கள் -2 +1 -3 எழுதிக்கலாமா? -3 ரைட் சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் 2 mod z +1 greater than or equal to 3 இந்த மாதிரி எழுத முடியும். ஸோ இதை இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக எழுதுனீங்கன்னா modulus of z plus 1 whole square greater than or equal to 3. இந்த ஸ்கொயரை ரைட் சைடு போயிடுச்சுன்னா modulus of z plus 1 greater than or equal to √3. அப்போ modulus of z பார்த்தீங்கன்னா greater than or equal to √3 - 1. இது ஒரு கண்டிஷன். அண்ட் அனதர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் எடுத்துகிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ இதை எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா
modulus of z minus 2 by z less than or equal to 2. ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா modulus of z square minus 2 divided by mod z ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா 2 mod z. ஸோ இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா modulus of z square minus 2 mod z minus 2 less than or equal to 0. இதுதான் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இதை பாசிட்டிவ், அதாவது 1 வர்ற மாதிரி எழுதணும். modulus of z square minus 2 mod z plus 1. இதே இங்கே ஆட் பண்ண மாதிரி plus 1 minus 3. இந்த minus 3 லெஃப்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா plus 3 ஆகிடுது. ஸோ modulus of z minus 1 whole square. ஏன் அப்படின்னா a minus b whole square, a square plus b square minus 2ab ஃபார்மெட்டில் இருக்கு, ஹோல் டைமாக எழுதிக்கலாம். இப்போ இதை ஸ்கொயரை ரைட் சைடு போயிடுச்சுன்னா modulus of z minus 1 is n or equal to √3. அப்போ modulus of z பார்த்தீங்கன்னா √3 plus 1. இப்போ மாடுலஸ் வேல்யூ இங்கே என்ன கிடைக்குது? √3 minus 1. இன்னொரு வேல்யூ என்ன கிடைக்குது? இப்போ √3 minus 1 வந்து மாடுலஸ் ஜெட்டுக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ, லீஸ்ட் வேல்யூ, இது வந்து கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஸோ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது √3 minus 1 less than or equal to mod z less than or equal to √3 plus 1. ஸோ இந்த mod z இந்த இது ரெண்டோட லிமிட்டுக்குள்ளே இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க. வேறு ஏதாவது டவுட்னாலும் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.